இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல முக்கியமானது க்ரோத் மைண்ட் செட். நீங்கள் எப்பவுமே க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். எவ்ரிபடி ஹேவிங் ஒரு அப்டிகல்ஸ் இருக்கும், ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் ஒர்க் ஏரியாவில்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் அப்டிகல்ஸை, ஒரு சேலஞ்சஸை, ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு இஷ்யூஸை நீங்கள் கோயிங் டு ஃபேஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு க்ரோத் மைண்ட் செட் உள்ள பர்சன் உள்ள ஒரு லீடராக இருக்கீங்க அப்படின்னா லேர்னிங் மோடில் போவீங்க. ஏன்னா நம்மளால ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, ஏன் இந்த சேலஞ்சஸ் இருக்குது, இந்த ஏன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு கிளியராக நீங்கள் திங்க் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு அப்டிகல்ஸ். இதே நீங்கள் ஒரு பெசிமிஸ்டிக் பர்சனாக இருக்கீங்க, ஒரு நம்பிக்கையற்ற தன்மையாக இருக்கீங்க, ஒரு க்ரோத் மைண்ட் செட் இல்லாத பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேலஞ்சஸை மீட் அவுட் பண்ணதுக்கு நீங்கள் தயங்கி அங்கேயே அப்படியே ஸ்டக் ஆகி ஸ்டாக்னண்ட் ஆகி அப்படியே ஃபெயிலியர் ஆகி ரிட்டர்ன் ஆயிடுவீங்க. பட் க்ரோத் மைண்ட் செட் பர்சன் என்ன நினைப்பாரு, பெசிமிஸ்டிக்காக இல்லாமல் ஆப்டிமிஸ்டிக்காக அந்த இடத்துல என்ன விஷயம் நமக்கு ஸ்கில் இல்லை, எந்த ஸ்கில் லேக் ஆகிருக்கு, எந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணோம்னா இந்த சேலஞ்சஸை மீட் அவுட் பண்ண முடியும், நம்மளோட டீம் சக்ஸஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுவார். ஸோ அதனால தான் இந்த லீடர் எப்பவுமே ஆல்வேஸ் கீப் எ க்ரோத் மைண்ட் செட் இருக்கணும். க்ரோத் மைண்ட் செட்டு இருக்குது சார் எனக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொலீக்ஸ் யாராவது எனிதிங் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டோம், உடனே கோவப்படுவோம். இவர் பாரு நம்மளை குறை சொல்கிறாரு, இவர் யார் என்னை குறை சொல்லுறது, இவர் அந்த வேலையை சரியாக செய்யலை, இவர் இந்த வேலை செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நமக்கு காட் கொடுத்த கிஃப்டே நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை, நம்மகிட்ட இருக்க மைனஸை யாராவது ஒருத்தர் இதை நீ கரெக்ட் பண்ணிக்கோ, இதை நீ டெவலப் பண்ணிக்கோன்னு சொல்லும் போதுங்கிறது காடோட கிஃப்ட். ஸோ அப்போ உடனே எஸ் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் என்ன பண்ணுவார்னா, அக்செப்ட் பண்ணி மிஸ்டேக்ஸ், அக்செப்ட் மை மிஸ்டேக், அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், உடனே அக்செப்ட் பண்ணிட்டு அதை லேர்ன் பண்ணுவார். உடனே அது எப்படி கரெக்ட் பண்ணுறது, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லி லேர்ன் ஃப்ரம் தம், அதிலிருந்து அவர் லேர்ன் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவார், சக்ஸஸ்ஃபுல் பிளேஸ்க்கு போவார். ஸோ வாட் இஸ் தட் மீனிங் அப்படின்னா, க்ரோத் மைண்ட் செட் உள்ளவங்க எல்லாருமே ஸ்டே இன் லேர்னிங் மோட் வித் அ ரைட் டார்கெட்டில் இருப்பாங்க. எப்பவுமே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு க்ரோத் மைண்ட் செட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அந்த டார்கெட் நோக்கி பயணிக்கும் போது கண்டிப்பாக அப்டிகல்ஸ் வரும், நிறைய டிஸ்ட்ரக்ஷன் வரும், நிறைய சேலஞ்சஸ் வரும், அப்படி இருக்கும். அப்போ அந்த இடத்துல டார்கெட்டை நோக்கி நம்ம போகும்போது எவ்வளோ குயிக்காக போகிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம சக்ஸஸ் டிசைட் பண்ணுவாங்க. டிலேடாக நம்ம போய் ரீச் அவுட் ஆகிறோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸை யாருமே கன்சிடர் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு ரேஸில் யார் ஃபர்ஸ்ட்டாக ஓடி வராங்களோ அவங்கள தான் நம்ம சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் பர்சனாக வின்னராக கன்சிடர் பண்ணுவோமே தவிர செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வரவங்களாம் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவோம். அப்போ ஒரு லேர்னிங் மோடில் நம்ம க்ரோத் மைண்ட் செட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம மிஸ்டேக்ஸை இமிடியட்டாக அக்செப்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு நம்ம மூவ் ஆயிடுவோம். அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது இமிடியட்டாக அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் தாட் நமக்கு இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் சொல்லிக்கிறேன். ஆல்வேஸ் ஆஸ்க் யுவர் செல்ஃப், நம்ம எப்பவுமே ஒரு நம்ம சைடில் ஒரு டீமில் ஒர்க் பண்ணும்போது ஹவு குட் ஐ ரன் தி டீம் சக்ஸஸ்ஃபுல்லி வைல் ஆல்சோ பீயிங் பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நீங்கள் எப்பவுமே கேட்கணும். நான் இந்த டீம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எப்படி நான் செயல்படணும், எப்படி நான் பயணிக்கணும், எப்படி ஒரு பார்ட்டாக இருக்கணும், எப்படி இந்த டீமை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணி கொண்டு போகிறது, நம்ம டீமில் எங்கே மைனஸ் இருக்குது, எங்கே கேப்ஸ் இருக்குது, நான் எங்கே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நிறைய பேர் கமெண்ட் அடிப்பாங்க, க்ரோத் மைண்ட் செட் இல்லாதவங்க மேனேஜர்கிட்ட, இந்த ஸ்கில் இல்லைடா, அவருக்கு அந்த நாலேஜ் இல்லைடா, அவர் விட்டுடுவார்னு எல்லாருமே காமனாக சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த மைனஸ் இருக்கிற இடத்துல அந்த மேனேஜருக்கு, இன்சார்ஜுக்கு, ஹெச்ஓடிக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவர் உங்களை டெவலப் பண்ணுறாரு. அதனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ரோத் மைண்ட் செட்டோட செயல்படும் போது தான் நீங்கள் நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போவீங்க. 2வது கொஸ்டின், ஹவு குட் ஐ சப்போர்ட் டு டிரைவ் தி டீம் சக்ஸஸ், டீமோட சக்ஸஸ்க்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறது நீங்கள் 2வது கொஸ்டின் கேட்கலாம்.
இந்த 2 கொஸ்டின் நம்ம எப்பவுமே செல்ஃபாக கேட்டுக்கிறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம growth மைண்ட் செட்டில் இருப்போம். நம்ம பாட்டு பயணிச்சுட்டே இருப்போம். லேர்னிங் மோடில் போவோம். அப்டிக்கல் சேலஞ்சஸ்ன்னு வரும்போது லைட் மைண்டடாக எடுத்துட்டு அதை பயணத்தை கடந்து போவோம். லைட் மைண்டடாக கடக்கக்கூடிய மனநிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது சேலஞ்சஸ் அப்டிக்கல்ஸ் நமக்கு பெருசாக இருக்காது. டிஸ்ட்ரக்ஷனில் நம்ம சிக்கவே மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போயிடுவோம். அதனால எப்பவுமே ஒரு லீடருக்கு முக்கியமான ஒரு தாட் இருக்கும். லீடர் எப்பவுமே படிச்சுட்டே இருப்பாங்க, லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஷேரிங் த நாலேஜ், எல்லாருக்கும் படிச்சதை உடனே சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க தான் growth மைண்ட் செட். சொல்லி கொடுக்கறது மூலமா நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகும், ஒரு ஜீனியஸ் ஆகுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதனால லீடர் நீங்கள் ஆகிறதுக்கு ஆல்வேஸ் கீப் யுவர் மைண்ட் growth. கீப் யுவர் மைண்ட் எஸ் எ growth மைண்ட் செட்டாக நீங்கள் வைக்கிறது தான் உங்கள் கேரியர் growthக்கு ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ.